நாடு முழுவதுமாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2710 அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது கொரோனா தொற்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, கிட்டத்தட்ட 3000 நெருங்க இருக்கிறது. மத்திய மாநில அரசுகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சமீப நாட்களாகவே நாடு முழுவதுமே கொரோனா பெருந்தொற்று என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில கடந்த சில வாரங்களாகவே கொரோனா பாதிப்பு என்பது கணிசமாக நாடு முழுவதும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. கடந்த வாரம் கூட நாம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்த போது 2000 நெருங்குகிறது கொரோனா பாதிப்பு, 1000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தியை பதிவு செஞ்சிருந்தோம். இந்த நிலையில கடந்த மே 19ஆம் தேதிக்கு பிறகு மே 30ஆம் தேதிக்கு உள்ளாக நாடு முழுவதுமே 2500க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வலைதள பக்கங்களின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இதற்காக 2020ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காலத்துல மத்திய அரசு உருவாக்கிய சமூக வலைதள பக்கங்கள் தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தினுடைய டேஷ்போர்ட் அப்படின்ற ஒரு பக்கம். அதுல இன்று காலை வழங்கி இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில நாடு முழுவதுமே 2710 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 நெருங்குகிறது. தொடர்ச்சியா இந்த செய்தியை ஒரு செய்தியாளராக நான் கவனிக்கிறேன் அப்படின்ற அடிப்படையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக 1100 பேருக்குள்ளாக இந்த பாதிப்பு இருக்கிறது அப்படின்றத மே 19ஆம் தேதியிலிருந்து அப்படின்னு குறிப்பிட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் இன்று காலை 8 மணி வரைக்கும் அப்படின்ற ஒரு தகவலை பதிவிட்டு 2710 பேருக்கு நாடு முழுவதுமே கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்குது. இதுல 1170 பேர் குணமடைந்து வீடு திரும்பிட்டாங்க அப்படின்ற தகவல்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது 7 பேர் நாடு முழுவதுமே உயிரிழந்திருக்காங்க இந்த கொரோனா பாதிப்பு காரணமாக அப்படின்ற விஷயம். இதுல நம்ம ஏற்கனவே கடந்த வாரம் வெளியிட்டிருந்த செய்தியின் அடிப்படையில 6 உயிரிழப்பு நம்ம முன்பே பதிவு செய்திருந்தது. அப்ப அந்த கூடுதலாக ஒரு உயிரிழப்பு மத்திய அரசால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எந்த மாநிலம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அது தமிழ்நாடு. சமீபத்துல சென்னையில மறைமலை நகரை சேர்ந்த 60 வயதான ஒருவர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள், நம்மை போன்ற ஊடகங்கள் எல்லாம் செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழக சுகாதாரத்துறையோ அவருக்கு கொரோனா பாதிப்பு பாசிட்டிவ், ஆனால் அவர் உயிரிழந்ததற்கான காரணம் வேறு அப்படின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலே தமிழக சுகாதாரத்துறையினுடைய கருத்துக்கு முரண்பாடாக தற்போது மத்திய அரசு வெளியிட்டிருக்கூடிய தகவல் என்பது இருக்கிறது. காரணம், நாடு முழுவதுமே மே 30ஆம் தேதி வரைக்கும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 7. அதுல 1 தமிழ்நாட்டை சேர்ந்தவர், குறிப்பாக சென்னை மறைமலை நகரை சேர்ந்தவர் அப்படின்ற விஷயத்தை தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏற்கனவே நாட்டினுடைய பெரும்பாலான மாநிலங்கள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முகக்கவசம் அணிவதை கடைபிடியுங்கள், மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களுக்கு வயதானவர்கள் மற்றும் குழந்தைகளை அழைத்து செல்வதை தவறுங்கள் என்ற அறிவுறுத்தல்கள் எல்லாம் அந்தந்த மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் வழங்கி வரக்கூடிய நிலையிலே நாட்டினுடைய ஒட்டுமொத்த கொரோனா பாதிப்பு 3000 நெருங்குகிறது. அதே நேரத்துல உயிரிழப்பும் கணிசமாக அதிகரிக்கிறது அப்படின்றத மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. சிக்கந்தர் பாஷா. யோகேஸ்வரன், நீங்க சொன்னது போல தமிழகத்திலும் கொரோனா தொற்று காரணமாக ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அந்த கட்டுப்பாடுகள் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட தமிழக சுகாதாரத்துறை முகக்கவசம் அணியுங்கள், ஆனால் கட்டாயம் அல்ல, நீங்கள் பொது இடங்களுக்கு செல்லப்படும் போதோ உங்களுக்கு தேவைக்கேற்ப முகக்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கி இருந்தாங்க. ஆனா இப்போ நாடு முழுவதுமே மொத்தமாக பதிவாகி இருக்கக்கூடிய இந்த 2710 கோவிட் பாசிட்டிவ் கேஸ்ல தமிழ்நாட்டுல 148 பேர் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இது நேற்றைய தினத்தை ஒப்பிடும் போது அப்படின்னு அவங்க ஆங்கிலத்துல குறிப்பிட்டிருக்காங்க. நேற்று ஒப்பிடக்கூடிய வகையில அந்த தகவல் பதிவு செய்யப்பட்ட அடிப்படையில 27 பேருக்கு கொரோனா பாதிப்பு நேற்று அதிகரித்திருக்கிறது தமிழகத்துல அப்படின்ற விஷயத்தையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தினுடைய அந்த வலைதளத்துல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. 12 பேர் வரைக்கும் அதிகரிச்சிருக்காங்க டிஸ்சார்ஜ். 27 தினசரி பாதிப்பு என்றால் 12 தான் டிஸ்சார்ஜ் செய்யப்படக்கூடிய எண்ணிக்கையாக இருக்கிறது. எனவே குணமடைந்து வீடு திரும்பக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை விட
பாதிக்கப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தமிழகத்துல அதிகமாக இருக்கு அப்படின்றதையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தினுடைய வலைதள பக்கங்கள்ல இருந்து தெரிந்து கொள்ளக்கூடியதன் அடிப்படையில தமிழக சுகாதாரத்துறை இன்னும் தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும். பொது இடங்கள்ல கிருமி நாசினிகள் தெளிப்பது, இன்னும் பல இடங்கள்ல மழைக்காலங்கள்ல நீர் தேங்கி இருப்பதால் அதனால் தொற்று ஏற்படக்கூடியது. இந்த தொற்று காரணமாக இந்த கொரோனா பாதிப்பு ஒருவரிடம் ஒரு மற்றடம் பரவக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கு, தும்மல், சளி போன்றவற்றின் காரணமாக. எனவே இன்னும் தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் தமிழக அரசு அப்படின்றதான் மத்திய அரசினுடைய இந்த செய்தியின் மூலமாக நாம் ஒரு செய்தியாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்துல தமிழக அரசு ஏற்கனவே பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசங்களை அணிவியுங்கள் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அதனை இன்னும் கட்டுப்படுத்த வேண்டும். அதே நேரத்துல அதனை தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும் அப்படின்றதா பலருடைய கோரிக்கையாக இன்னும் அடுத்த நேரங்கள்ல இலக்குடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான காரணம் உலகளவுல ஒரு பக்கம் கொரோனா பாதிப்பு அதிகரிக்கிறது அப்படின்றத உலக சுகாதார அமைப்புகள் உள்ளிட்டவை எச்சரிக்கக்கூடிய அதே நேரத்துல இந்தியாவினுடைய கொரோனா பாதிப்பு என்பது ஒரே வாரத்துல 1500க்கும் மேற்பட்ட கேஸ் அப்படின்றது அதிகரித்திருக்கு. கடந்த வாரம் 1100 அப்படின்ற இருந்த நிலையில இந்த வாரம் 2700 கடந்திருக்கிறது. இன்னும் சில நாட்கள்ல இது 3000 கடந்துவிடும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தமிழகத்தினுடைய பாதிப்பும் ஒட்டுமொத்த இந்தியாவில கணிசமான பாதிப்பாக அதிகரித்து வரக்கூடிய நிலையில தமிழகத்திலும் இன்னும் தீவிரமான முயற்சிகளை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற பல தரப்பினுடைய கருத்துக்களாக இருக்கப்படுமாங்க. யோகேஸ்வரன், அதே போல தற்போது கொரோனா பரவல் தமிழகத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அது தொடர்பான பரிசோதனை செய்யக்கூடிய கருவிகள் மற்றும் தடுப்பு மருந்துகள் போதிய அளவுக்கு கைவசம் இருக்கிறதா? அது குறித்து தமிழக சுகாதாரத்துறை என்ன சொல்லியிருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஞாபகம் இருக்கு. சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தலைமையில டெல்லியில ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கைகள் அதிகரிக்க தொடங்கிய போது டெல்லியில மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்துல இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இதுல மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் பங்கேற்கவில்லை. மாறாக மத்திய சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்துல நேரடியாகவும் காணொலி காட்சி மூலமாகவும் பங்கேற்றாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்துல நாடு முழுவதுமே இந்த கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. ஆனால் அதிகாரிகள் தெரிவித்தது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்திடம் இது வீரியமில்லாத கொரோனா தொற்று. ஆனால் வீரியமில்லாத கொரோனா தொற்று என்றாலும் கூட ஏற்கனவே பக்க நோய்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கொரோனா பாதிப்பு ஏற்படும் போது அவர்கள் உயிரிழப்பதற்கான அபாயங்கள் ஏற்படக்கூடும். எனவே தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும். இப்போது பார்க்கக்கூடிய அளவுல ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையில இந்த பாதிப்பு என்பது மிக மிக பெரிய அளவுல இருக்கிறது. எனவே இந்த பாதிப்பு இன்னும் அதிகரிக்கக்கூடாத வகையில அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனைகள்ல மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்திற்கு பல்வேறு நிபுணர்கள் வழங்கி இருந்தார்கள். அதற்கு பிறகாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது மாநில சுகாதாரத்துறையினர் தேவையான நடவடிக்கைகளை. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.